ரெண்டுக்கும் பயங்கர சண்டை ஆயிடுச்சு. நீ ஏன் விட்டுட்டு போன, அதனால தானே நான் வந்தேன். இல்லை, நான் வந்து திரும்பி வரலான்னு தான் விட்டுட்டு போனேன். இருந்தாலும் நான் என்னோட உழைப்பு போட்டு கண்டேன். அந்தாலே பாரு, அப்படியே ஒரு பழுத்த பழம் மாதிரி, அப்படியே ஞானத்தோட உச்சியில் இருக்கிற மாதிரி மெடிடேட் பண்ணிட்டு எப்படி உட்கார்ந்துருக்குது. மெதுவாஹா அப்படின்னு சொல்லிட்டு பூனை அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா. எல்லோருக்கும் வணியத்தையின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையோட அத்தை உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஒரு மரத்துக்கு கீழே நிறைய செடிகள் புதர்கள் எல்லாம் இருந்துச்சாம். அந்த இடத்துல கொஞ்சம் புதருக்குள்ள வந்து ஒரு கூடு கட்டி ஒரு கௌதாரி வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் அது வந்து என்ன பண்ணுச்சா, வேற இடத்துக்கு வலசை போயிடுச்சா, மைக்ரேட் ஆகி வேற எங்கேயோ போயிட்டு கொஞ்சம் நிறையா அதுக்கு உணவு இருக்கிற இடத்துக்காக அங்கே போயிருக்குது. திரும்பி வந்து பார்க்கும் பொழுது இது வச்சிருந்ததுல, இது கட்டி வச்சிருந்ததுல, இது தங்கியிருந்த அந்த கூட்டில் ஆள்காட்டின்னு ஒரு பறவை, அந்த பறவை அது குடியிருந்துருக்குது. இதுக்கு ஒரே கோவம். இது நான் கட்டின வீடு தெரியுமா, என்னோட கூடு தெரியுமா அப்படின்னு சண்டை போடுது. அது சொல்லுது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதில் தான் நான் வசிச்சுட்டு இருக்கேன், இது எனக்கு தான் வேணும், நான் முட்டையெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் பயங்கர சண்டை ஆயிடுச்சு. நீ ஏன் விட்டுட்டு போன, அதனால தானே நான் வந்தேன். இல்லை, நான் வந்து திரும்பி வரலான்னு தான் விட்டுட்டு போனேன். இருந்தாலும் நான் என்னோட உழைப்பு போட்டு கட்டினது தானே சொல்லிட்டு ரொம்ப சண்டை. சரி, நம்ம ரெண்டு பேத்துக்கு சண்டையாக இருக்குது, நம்ம போய் யார்கிட்டையாவது பஞ்சாயத்து பண்ணலாம், யார்கிட்டையாவது போயிட்டு நம்ம பிரச்சனையை சொல்லி அவங்கக்கிட்ட தீர்வு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் சேர்ந்து போகுது. போகிற வழியில் ஒரு எலியை பார்க்குது. இந்த எலிக்கிட்ட கேட்போமா நம்ம பிரச்சனையை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணுது. அப்புறமா எலிக்கு என்ன தெரியும், அதுவே வங்குக்குள்ளே வலைக்குள்ளே இருக்குது மண்ணு தோண்டி, அதுக்கு தெரியாதுல, நம்ம வேண்டாம் வேற யார்கிட்டையாவது கேட்போம், அது ரொம்ப சின்னதாக வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு முயல் பார்க்குறாங்க. நம்ம முயல்கிட்ட கேட்போமா, அதுக்கு தெரியும் தானே, நமக்கு சரியாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது முயலும் மண்ணுக்குள்ளே வலை தோண்டி தான் இருக்குது. அப்போ இந்த கூடு பறவை நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் அதுக்கு புரிஞ்சுட்டு சொல்ல முடியுமான்னு தெரியல, நம்ம வேற யாராவது கிட்ட கேட்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான காட்சியை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பூனை. அதில் என்ன வித்தியாசம் தானே கேட்குறீங்க. அந்த பூனை இப்படி உட்கார்ந்த மேனிக்கு கண்ணெல்லாம் மூடி அப்படியே உட்கார்ந்துருக்குது. வயசான பெரிய பூனை, மூத்த பூனை. அதுவும் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்க்க அது அப்படியே ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி, தவம் பண்ணுற மாதிரி உட்கார்ந்துருக்கு. இப்படி கண்ணை மூடி வயசான பூனை. அதை பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் நிச்சயமா இது சரியான தீர்வு சொல்லும். பார்த்தாலே பாரு, அப்படியே ஒரு பழுத்த பழம் மாதிரி, அப்படியே ஞானத்தோட உச்சியில் இருக்கிற மாதிரி மெடிடேட் பண்ணிட்டு எப்படி உட்கார்ந்துருக்குது. அது கண்ணை மூடி உட்கார்ந்து அப்படியே பண்ணுறதை பார்த்தா இது அப்படியே காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் ப்ரே பண்ணும் போல இருக்கு. எல்லா காட்டில் நல்ல மழை பெய்யணும்னு ப்ரே பண்ணும் போல இருக்கு. நல்லதே நினைக்கக்கூடிய பூனை, இந்த பூனை கிட்ட தான் தீர்வு கிடைக்கும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அங்கேயே ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துக்கிட்டாங்க. எப்போ பூனை கண்ணை திறக்குமோ அப்போ நம்ம வந்து கேட்கலாம், தவத்தை கலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கௌதாரியும் ஆட்காட்டியும் இப்படியே கும்பிட்டா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க முன்னாடி. கொஞ்ச நேரமா கழிச்சு மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு பூனை அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, கௌதாரியும் ஆட்காட்டியும். என்ன விஷயம் அப்படின்னு பூனை கேட்டுச்சு. அப்ப ரெண்டு பேரும், பூனை தாத்தா நாங்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கோம், நீங்கள் தான் அதுக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை சொல்கிறாங்க. நான் கூடு கட்டி வச்சுட்டு போனேன், கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தா இவன் இருக்கிறான் அப்படின்னு. இவன் ரெண்டு பேரும் பிரச்சனையை மாற்றி சொல்கிறாங்க. அப்படியே பார்த்துச்சு பூனை. இதுதானா இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தான், ரெண்டு பேரும் கண்ணை மூடுங்க அப்படின்னோடனே ரெண்டு பேரும் கண்ணை மூடி அப்படியே கையெடுத்து கும்பிடுங்க, கையெடுத்து கும்பிட்டு நின்றுருக்குறாங்க. அவ்வளோதான். பூனை என்ன பண்ணுச்சு, டபக்குன்னு ரெண்டு பேரையும் அமுக்கி சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இன்னைக்கு டின்னர் எப்பா தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ள நம்ம கடவுள் நமக்கு வந்து நம்ம முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திட்டாரே அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சிருச்சான். கதை முடிஞ்சு போயிடுச்சான். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, சரியான இடத்துக்கு போகாம தப்பான இடத்துக்கு போனதுனால இவங்களே பிரச்சனையில மாட்டிட்டாங்க அப்படின்னு அந்த கதை சொல்லுது. சரி, இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.